இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வேதாகமத்தில் வருகின்ற ஜெபங்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு ஜெபமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் இதுவரைக்கும் பார்த்த ஒவ்வொரு ஜெபமும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஜெபமாக அது அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் வரக்கூடிய நபர்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு, அதே போன்று அவருடைய தேவைகளுக்கு தக்கவாறு அவர்கள் தேவனை நோக்கி இது விண்ணப்பம் செய்தார்கள். அந்த விண்ணப்பமானது தனித்தன்மை வாய்ந்த விண்ணப்பமாக அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட வரிசையின் கீழ் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு வேதாகமத்தில் வரக்கூடிய ஜெபம் என்னவென்றால் சாலமோன் ராஜாவின் ஜெபம். அந்த ஒரு முழு இஸ்ரேல் தேசத்தினுடைய ராஜாவாக தாவீது ராஜா 40 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்தார். அவருடைய ஆட்சிக்கு பின்பாக அவருடைய கடைசி மகனான சாலமோன் மிக இள வயதிலே இஸ்ரேல் ராஜ்யத்திற்கு ராஜாவாக பதவியேற்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களிலே அவர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் சொப்பனத்திலே சாலமோன் ராஜாவிற்கு உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ என்னிடத்தில் கேள் என்று கேட்கிறார். அதற்கு சாலமோன் ராஜா சொப்பனத்திலே அவர் தேவனை நோக்கி அவர் ஜெபம் செய்கிறார். அந்த ஜெபமானது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5-15 வசனங்களில் அந்த ஜெபமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வேதாகமத்திலே சாலமோன் செய்த இந்த ஜெபமானது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஜெபமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவர் இந்த ஜெபத்தில் கேட்டது ஞானத்தை அவர் தேவனிடத்திலிருந்து கேட்டு அவர் பெற்றுக்கொள்கிறார். அந்த ஜெபம் என்ன என்பதை பார்க்கலாம். அதே போன்று இந்த ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன என்பதை குறித்து இந்த ஒரு காணொளியிலே பார்க்க இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5-15 வசனங்கள். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமானார். தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவே அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனத்தை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று அது வரையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களுக்கு பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களின் ஒருவனும் உனக்கு சரியானவனாய் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். சாலமோனுக்கு நித்திரை தெளிந்தபோது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லோருக்கும் இது விருந்து செய்தான். ஸோ இதுதான் சாலமோன் ராஜா தேவனிடத்தில் சொப்பனத்தில் அவர் செய்த ஜெபம் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சாலமோன் ராஜா இந்த ஒரு ஜெபத்திலே அவர் கேட்டது என்னவென்றால் அவர் ஞானத்தை கேட்கிறார். இந்த இடத்துல ஞானம் என்கின்ற ஒரு காரியத்தை இதுவரைக்கும் எந்த ஒரு நபர்களும் தேவனிடத்தில் கேட்கவில்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஜெபத்தை சாலமோன் இந்த இடத்துல செய்கிறார். அவ்வாறு செய்யும் பொழுது அவருடைய ஜெபத்திலே ஞானம் ஒன்றுதான் முக்கியமான ஒரு பங்கு வகித்ததாக இருக்கிறது. இந்த இடத்துல அவர் ஒரு உலக பிரகாரமான காரியத்தை
குறித்து தேவனிடத்தில் கேட்கவில்லை. எனக்கு வந்து ஒரு நல்ல செல்வம் வேணும், எனக்கு வந்து நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும் இது போன்ற காரியங்களை குறித்து கேட்காமல் அவர் ஆவிக்குரிய காரியமான ஞானத்தை அவர் கேட்கிறார். அந்த ஞானத்தை வைத்து ஜனங்களை வந்து சரியாக நியாயம் தீர்க்கவும் அந்த ஜனங்களுக்கு சரியான ஒரு வழியை அடியான் வந்து காண்பிப்பதற்காகவும் இதை வழிநடத்துவதற்காகவும் எனக்கு அந்த ஞானம் தேவைப்படுகிறது என்பதை தேவனிடத்திலே அவர் கேட்கிறார். ஒரு தனித்தன்மை வாய்ந்த இந்த ஜெபத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் நினைவூட்டுகிறார். தேவன் எப்படிப்பட்டவர், அவர் வந்து தன்னுடைய தகப்பனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தார், தகப்பனோடு எப்படி தேவன் அவருடைய தகப்பனான தாவீதோடு அவர் இருந்தார் என்கின்ற எல்லா காரியத்தையும் அவர் வந்து சிறு வயதாக இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் சரியாக அறிந்தவராக இருந்தார். ஸோ அந்தளவிற்கு தாவீது வந்து சாலமோனிற்கு எல்லா விதமான அறிவுரைகளையும் தேவன் எவ்வாறு அவரை வந்து வழிநடத்தி சென்று வந்தார் என்பதையும் அவர் வந்து முழுமையாக சாலமோனிற்கு அடுத்த சந்ததிக்கு அவர் வந்து கடத்தியிருக்க வேண்டும். அவ்வாறு கடத்தியிருந்தால் மட்டுமே சாலமோன் வந்து தேவன் செய்த எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய வேண்டுதலில் முன்னுரையாக தேவனிடத்தில் நன்றி செலுத்தும் விதமாக அவர் வந்து குறிப்பிடுகிறார். தேவன் செய்த எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அவர் வந்து நினைவுபடுத்துகிறார், அதை வந்து அறிந்திருக்கிறார். நாமும் நம்முடைய ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய கடந்த காலங்களிலே தேவன் என்னென்ன விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு செய்தார் என்பதை நாம் வந்து நினைவூட்டி அந்த ஆசீர்வாதத்தை நாம் வந்து நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது தேவன் கண்டிப்பாக அதிலே வந்து அந்த ஒரு ஜெபத்திலே பிரியப்படுவார் என்பது இந்த ஒரு ஜெபத்திலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. அதே போன்று அவரிடத்துல வந்து ஒரு மனத்தாழ்மை இருந்ததை அவருடைய ஜெபத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் வந்து ஒரு சிறு வயதிலே ஒரு வாலிப பிராயத்திலே அவர் வந்து ராஜாவாக அரியணை ஏறுகிறார். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகங்களிலே இஸ்ரேல் தேசத்தினுடைய ராஜாக்கள், யூதா தேசத்தினுடைய ராஜாக்களில் அதாவது ஒரு சில ராஜாக்கள் வந்து இள வயதிலே வந்து ராஜாவாக அதாவது அரியணை ஏறுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தேவனுக்கு பயப்படாமல் தேவனை வந்து சார்ந்திராமல் அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த ஒரு போக்கில் அவர்கள் வந்து செய்து தேவனுக்கு இது விரோதமான காரியத்தில் ஈடுபட்டு தேவனை வந்து இது மறந்த ஒரு நபர்களாகத்தான் இருப்பார்கள். எப்பொழுதுமே அவர்களுக்கு வந்து ஒரு பெருமையானது அவர்களுக்கு வந்து வந்துவிடும். அந்த பெருமையின் காரணமாக அவர்களால் வந்து தேவனிடத்தில் சென்று அது மனத்தாழ்மையாக எந்த ஒரு காரியத்தையும் கேட்க மாட்டார்கள். அப்படித்தான் வந்து அதாவது அநேக ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள். எந்த ஒரு வரலாற்று காரியமாக இருந்தாலும் சரி, இது வேதாகமத்தின்படி நாம் பார்த்தாலும் சரி, ஒரு இள வயதில் வரக்கூடிய ராஜாக்கள் செய்கின்ற தவறுகள் அநேகமாக இருக்கும். அது வந்து ஜனங்களுக்கு வந்து இது விரோதமாகவும் அது இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சாலமோன் வந்து ஒரு சிறு வயதிலே அவர் ராஜாவாக வந்தாலும் கூட அவர் வந்து ஒரு மனத்தாழ்மையாக சிறு பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனவே நீர் எனக்கு ஞானத்தை கொடுத்து என்னை வழிநடத்தும் என்கின்ற ஒரு மனத்தாழ்மையான ஒரு ஜபத்தை மனத்தாழ்மையான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். அதாவது தேவன் வந்து இது பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வேதாகமம் வந்து பல இடங்களில் குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்மையை இந்த இடத்துல தன்னுடைய இது விண்ணப்பத்திலே அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். அதே போன்று அது மூன்றாவதாக இது மற்றவர்களுக்கும் இது முன்னுரிமை அளித்து தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். அதாவது இவர் வந்து கேட்கும்பொழுது இவர் கேட்கின்ற ஜெபத்திலே தனக்கு நன்மையான காரியங்கள் கிடைப்பதை குறித்து அவர் வந்து ஜெபம் செய்யவில்லை, ஞானத்தை கேட்கவில்லை. இந்த ஞானம் வந்து எதற்கென்றால் இந்த ஞானத்தை வைத்து தேவன் வந்து கொடுத்திருக்கக்கூடிய தேவ ஜனங்களை வந்து சரியாக வழிநடத்தவும் அவர்களுக்கு வந்து சரியாக நியாய தீர்ப்பு செய்யவும் நியாயம் செய்யவும் அவர் இந்த ஞானத்தை கேட்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது இது மற்றவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை தேவனிடத்திலே அவர் கேட்கிறார். அப்பொழுது மற்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்து தேவனிடத்தில் வேண்டுகிறார். அதே போன்று தேவனை சார்ந்திருக்கிறார். ஒரு இள வயதிலே ஒரு மனிதர் வந்து ராஜாவாக இது பதவி ஏற்கிறார் என்றால் எனக்கு எல்லாமே தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் வந்து மேலோங்கி நிற்கும். அப்படி அந்த எண்ணம் இல்லாமல் அவர் இது முழுமையாக தேவனை சார்ந்து இருக்கிறார் என்பதை நம்மால் இது புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம் என்னவென்றால் தாவீதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் சவுல் வந்து தாவீது இடத்திலே நீ வந்து கோலியாத்தை கொன்றவுடன் நான் உனக்கு வந்து பகுதி ராஜ்யத்தை உன்னை வந்து ராஜாவாக அமர்த்துவேன் என்கின்ற ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறார். அதே போன்று தாவீது ராஜா கோலியாத்தை கொன்றவுடன் சவுல் வந்து அந்த ஒரு உடன்படிக்கையை மறந்து தாவீதை அவர் வந்து கொல்லுவதற்காக அவர் வந்து அவர் வகை தேடுகிறார். அப்பொழுது அவர் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 10லிருந்து 10க்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் அவர் வந்து குகைகளிலும்
காடுகளிலும் அவர் வந்து பல்வேறு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு சவுலை கண்டு பயந்து ஓடக்கூடிய நிலைமையிலே தாவீது ராஜா கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் என்பதை நாம் வந்து படிக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்திலிருந்து வந்து ஒரு ராஜாவாக பதவியேற்கும் பொழுது எல்லா மனிதருக்கும் ஒரு இது மெச்சூரிட்டி மற்றும் ராஜா பதவி எந்த அளவுக்கு ஒரு மேன்மையானது, எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்கின்ற அதனுடைய முக்கியத்துவம் அந்த நபருக்கு தெரிய வரும். ஆனால் இந்த இடத்துல எந்த விதமான ஒரு கஷ்டப்படாமல், எந்த விதமான ஒரு உலக அறிவு இல்லாமல் இந்த இடத்துல சாலமோன் வந்து பதவியேற்கிறார். அப்படி அவர் வந்து சிறு வயதிலே பதவியேற்கும் பொழுது அந்த பெருமை என்கின்ற காரியம் மேலோங்கி வராமல் அவர் வந்து இது முழுமையாக தேவனை சார்ந்து இருக்கிறார் என்பதை இந்த ஒரு ஜெபமானது நமக்கு காண்பிக்கிறது. அதே போன்று கடைசியாக அவர் வந்து தேவனுக்கு ஒரு சித்தமான, தேவனுக்கு இது பிரியமான காரியத்தை அவர் கேட்கிறார். அதாவது அவர் செய்த ஜெபத்திலே நீங்கள் சற்றே நீங்கள் சென்ற அந்த வசனத்தை நாம் சென்று படிக்கும் பொழுது சாலமோன் வேண்டிய அந்த விண்ணப்பமானது தேவனுக்கு பிரியமாக இருந்தது என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. அப்பொழுது நாம் வந்து கேட்கின்ற காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியமாக இருந்தால் தேவன் வந்து கண்டிப்பாக அந்த காரியத்தை வந்து வாய்க்க செய்வார் என்பது சந்தேகமில்லை என்பது இந்த ஜெபத்தின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. நான் வந்து ஜெபம் செய்யும் பொழுது நான் வந்து தேவனுக்கு இது பிரியமான காரியத்தை கேட்க வேண்டும் என்றால் என்ன என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. தேவன் வந்து எதில் பிரியப்படுகிறார் என்றால், தேவன் வந்து ஆவிக்குரிய காரியங்களிலேயும் ஒரு தனி மனித ஒழுக்கத்திலேயும் தான் தேவன் வந்து பிரியப்படுகிறார். நாம் வந்து தேவனுக்கு செலுத்துகிற காணிக்கையை பார்க்கிலும் தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளின்படி நடந்து நாம் வந்து நடக்கிறோமா என்பதுதான் வந்து முக்கியமாக இருக்கிறது. அதேபோல் நம்மளுடைய தனிப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கையிலே நாம் வந்து தேவனுடைய குணநலங்களை, கிறிஸ்துவனுடைய குணநலங்களை நாம் வந்து வெளிப்படுத்துகிறோமா என்பதுதான் நாம் வந்து செலுத்தக்கூடிய காணிக்கையிலும் அது மேன்மையாக இருக்கிறது. அதுதான் தேவனுக்கு ஒரு பிரியமான காரியம். நம்மளுடைய ஜெபத்திலே நாம் வந்து உலகப்பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் தருவதை பார்க்கலாம். அதாவது உலகப்பிரகாரமான காரியம் என்றால் நமக்கு இந்த உலகப்பிரகாரமான தேவைகள் நாம் முக்கியத்துவம் தராமல் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபம் செய்யும் பொழுது தேவன் வந்து அதில் வந்து பிரியப்படுகிறார் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இங்கே வந்து இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பிரியமான காரியத்தை தான் இங்கே வந்து சாலமோன் கேட்கிறார். அதேபோல் நம்முடைய ஜெபத்திலேயும் நாம் கேட்கும் பொழுது தேவனுக்கு பிரியமான காரியத்தை, ஆவிக்குரிய காரியங்களை நாம் கேட்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது. ஆவிக்குரிய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்டதன் காரணமாக அவர் வந்து இந்த உலகப்பிரகாரமான காரியங்களான எல்லா விதமான செல்வம், அவருடைய வாழ்நாட்கள் மற்றும் மகிமை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மகிமை எல்லாவற்றிலும் அவர் வந்து மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக தேவன் வந்து இந்த உலகப்பிரகாரமான காரியத்தை கூட்டி கொடுத்தார் என்பதுதான் வந்து இங்கே வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். அதாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34 வசனங்களில் சென்று பார்க்கும் பொழுது, முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் என்றால் உலகப்பிரகாரமான காரியங்கள். அதாவது அந்த அதிகாரத்திலே நாம் வந்து எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று இந்த உலகப்பிரகாரமான காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்கின்ற அந்த ஒரு எப்படி நாம் ஜெபம் செய்ய வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அந்த மலைப்பிரசங்கத்தில் அவர் வந்து குறிப்பிட்டு வருகிறார். அந்த ஒரு காரியத்திலே அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் வந்து இது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு உலகப்பிரகாரமான காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட அந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில், அப்படிப்பட்ட அந்த வசனத்திற்கு ஏற்றாற்போல் இந்த இடத்துல சாலமோன் வந்து ஆவிக்குரிய காரியமான ஞானத்தை அவர் தேவனிடத்தில் கேட்டார். அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்றால், அவர் அந்த ஆவிக்குரிய காரியத்தை கேட்டதன் காரணமாக அவர் அந்த வேண்டுதலிலே தேவன் வந்து பிரியப்பட்டு, அதாவது பூமிக்குரிய காரியங்களான செல்வம் மற்றும் அது மகிமை, வாழ்நாட்கள், இவர் எல்லாவற்றையும் சாலமோனுக்கு அதிகமாக அவர் ஆசீர்வதித்தார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை தான் நாம் வந்து இந்த காலகட்டத்தில் நாம் ஏறெடுக்க வேண்டும் என்பது இந்த ஒரு சாலமோன் ராஜாவின் ஜெபத்திலிருந்து நமக்கு தெரிய வருகிறது, முக்கியத்துவமாக தெரிய வருகிறது. அதற்கடுத்தபடியாக சாலமோன் ராஜாவின் ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நமக்கு என்ன தேவை என்பதை நாம் தேவனிடத்தில் வேண்டுவதற்கு இது முன்னமே
அவர் அதை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல் இது மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே உலக பிரகாரமான காரியத்திற்காக நீங்கள் கவலைப்படாதேயுங்கள் என்று அவர் சொல்லிக்கொண்டு வரும் பொழுது, அதை 7ஆம் வசனத்திலே அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள், அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது நாம் ஜெபம் செய்வதற்கு இது முன்பாகவே, ஜெபத்தை நாம் ஆரம்பிப்பதற்கு இது முன்பாகவே நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய தேவைகள் என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நாம் கேட்கக்கூடிய தேவை என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அப்பொழுது நம்மளுடைய ஜெபத்திலே நாம் உலக பிரகாரமான காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தனி மனித ஒழுக்கம், ஒரு அன்றாட வாழ்க்கையில் நாம் எவ்வாறு கிறிஸ்துவை நாம் இதை பிரதிபலிக்க வேண்டும் என்பதை குறித்த அந்த ஒரு காரியங்களுக்கு தேவனிடத்திலிருந்து நாம் ஒரு உதவி கேட்க வேண்டும். அதே போன்று இரண்டாவது என்னவென்றால், நாம் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதாவது இந்த இடத்துல சாலமோன் ராஜா ஞானத்தை எதற்கு கேட்டார் என்றால், அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சரியாக இது வழிநடத்தி செல்லவும் அவர்களை சரியாக நியாயம் தீர்க்கவும் அவர் ஞானத்தை கேட்டார். இந்த காலகட்டங்களில் நாம் யாருக்கும் நியாயம் தீர்ப்பதோ இல்லை அல்லது நாம் ராஜாவாக இப்பொழுது இல்லை. ஆனால் இருந்த பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ், ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானங்கள், ஒரு முடிவுகள், அவைகள் தேவனுக்கு பிரியமான முடிவுகளாக இருக்க வேண்டும் என்றால் அதற்குண்டான ஞானம் தேவைப்படுகிறது. அப்படி நாம் ஞானத்தை தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அந்த ஞானத்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த ஒரு ஞானத்தை நாம் கேட்கும் பொழுது அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையானது கண்டிப்பாக தேவனுக்கு பிரியமான ஒரு உகந்த ஒரு வாழ்க்கையாக இந்த பூமியில் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அதைத்தான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். அப்பொழுது நமக்கு புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வசனத்தினுடைய சரியான ஒரு உதாரணமாக ஒரு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு இது முன்பாகவே சாலமோன் தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு ஞானம் கிடைக்கும் என்பதை, தேவன் ஒருவர் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்க இது வல்லவராக இருக்கிறார் என்பதை அவர் முன்னமே தெரிந்து கொண்டு அவர் ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது மிக ஒரு ஆச்சரியமான ஒன்றாக அமைகிறது. சாலமோன் ராஜாவின் ஜெபம் என்கின்ற இந்த ஒரு காணொளியிலே சாலமோன் செய்த ஒரு தனித்துவமான ஒரு ஜெபத்தை குறித்து இந்த காணொளியில் பார்த்தோம். அந்த தனித்துவமான ஜெபம் என்னவென்றால், சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்றால், அந்த ஞானத்தை வைத்து அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தி செல்லவும், அவர்களை சரியாக நியாயம் தீர்க்கவும், அவர்களை ஒரு மகிழ்ச்சியாக அவர்களை வைத்திருக்கவும் அவர் அந்த ஒரு ஞானத்தை தேவனிடத்திலிருந்து கேட்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்ன என்று இந்த ஒரு காணொளியிலே நாம் பார்த்தோம். இது உங்களுக்கு மிகவும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவன் தாமே இந்த ஒரு காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வேண்டுதலை, ஒரு விண்ணப்பத்தை அவர்கள் அனுதினமும் ஏறெடுக்கும்படி ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.